நினைப்புகள் வந்து யோகி ராம் சூரத்குமார் வந்து எப்பொழுதுமே தன்னை வந்து நம்ம என்ன நினச்சி போகிறோம்னு வச்சுங்களேன், இன்னொருத்தருக்கு பதில் சொல்லுவாங்க. அந்த பதில் நமக்காக இருக்கும். அந்த பதில் நமக்காக இருக்கும். நம்ம நேராக கேட்க வேண்டியது கூட இல்லை. நம்மளை கேட்காம நம்ம கேள்விக்கு பதில் அவங்கள்ட்டேருந்து கிடைக்கும். யோகியார்கிட்ட போயிட்டோம்னா நம்ம போய் உட்காந்து இருக்கும் பொழுது பகவான்கிட்டேருந்து பதில் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருந்துருக்கும். அவங்க கூட அவங்க உட்கார வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவு ஆனந்தம். ஒரு நாள் என்னுடைய மதரை கூட்டிகிட்டு போனேன். மதரை கூட்டிகிட்டு போகும்போது அவங்கள வந்து வயசாகிடுச்சு எனத்துக்கு அப்படின்ட்டு ஃபோட்டோவில் யோகி ராம் சூரத்குமாரை காமிச்சிட்டு சொல்லிகிட்டே இருப்போம். ஏன்னா இந்த யோகியார்னு சொல்லிகிட்டே இருக்கானே, நம்ம ஒரு தவணை போயிடுவோம் அப்படின்னு சொல்லி மதர் வந்தாங்க. மதர் வந்தான்னா வந்து திருவண்ணாமலை கூட்டிகிட்டு போயிட்டோம். கூட்டிகிட்டு போன பிறகு அந்த இடத்துல சாமி இருக்க இடத்துக்கு கிட்டத்தில் கூட்டிகிட்டு போனோம். சாமியை பார்த்து சந்தோஷத்தில், அதான் அப்போ அந்த நேரத்தில் சாமி பாதத்தை எல்லோரும் தொட வேண்டாம்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போட்டிருந்தாங்க. இவ என்ன பண்ணா, போகணுன்னா மதர் வந்து அவங்களோட சாமியினுடைய முகத்தை தடவுனாங்க, கண்ணை தடவுனாங்க, கையை தடவுனாங்க. ஒவ்வொன்றா தடவினோன்னு அவங்க பக்கத்தில் தின்னப்பன் மதர்கிட்ட சொல்ல முடியல, தின்னப்பன் சொல்லி அவங்க தடுக்கிறாங்க. நான் சாமியை அவங்கள தடுக்கிறதா இல்லை என்ன சொல்கிறேன்னே தெரியல. நான் பேசாமல் இருந்துட்டேன். ஆனால் அவ்வளோயும் தன் குழந்த மாதிரி நீ பார்க்க இவ்வளவு காலமாச்சு ஐயா, உடனே கூட்டு வரலையா, என்னை இப்போ தானேயா கூட்டு வந்திருக்கான்னு அப்படி கொலோக்கியலாக தன்னுடைய மொழியில் மதர் பேசுகிறாங்க. மதர்கிட்ட வந்து சாமிகிட்ட, உன்னை இவ்வளவு நாள் கழித்து என்னை கூட்டி வந்திருக்கானே, உன்னை ஃபோட்டோவில் தானே பார்த்தேன் அப்படின்னா. அப்படி அழுதுக்கு இது பண்ண பிறகு போன பிறகு அங்கே வீட்டுக்கு போனால் கொஞ்ச நாளில் என் மதர் இறந்துட்டாங்க. அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, அன்றைக்கி பிரதர்ஸ்லாம் எத்தனை பேர் இருக்காங்க, இருந்த பொழுதும் தம்பி உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னாங்க. அன்றைக்கி சாயங்காலம் அப்போ டாக்டர் சொல்கிறாரு, இல்லை இன்றைக்கி கொஞ்சம் சளி இருக்குது எடுத்துடணுமான்னு. பெட்டில் அட்மிட் ஆகுங்க. இல்லைங்க தம்பி வீட்டுக்கு போயிடுறேங்க அப்படின்னு சொல்லி வந்து படுத்திருந்து சாயங்காலம் ராமநாமம் ஓடிக்கிட்டு இருக்கு, ராம ஜெயம் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். அந்த நேரத்தில் அந்த ஜீவன் இறைவனோடு போய் சேர்ந்தது. அதுக்கண்டு இறைவனுடைய அருள் எப்பொழுதும் பரிபூர்ணமாக கிடைக்கும். அவருடைய ஆனந்தம் சந்தோஷமாக இருக்கும். பகவான் யோகி ராம் சூரத்குமார் வந்து எத்தனையோ